அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பலா வத்தல், திராட்சை வத்தல் பற்றி பார்க்கலாம். பலா சுளைகளை நல்லா சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு அடுப்பில் நல்லா போட்டு கொதிக்க வைக்கணும். அது பசை போல் ஆகிடும். அப்புறம் எண்ணெய் தடவிய தட்டில் ஊற்றி நல்லா காய வச்சுக்கிடணும். காஞ்சப்புறம் அரிசி மாவோடு அந்த துண்டுகளை சேர்த்து பொரிவிலாங்காய் போல் தயாரித்து வச்சுக்கிடலாம். அடுத்து திராட்சை வத்தல். இதை தமிழில் கிஸ்மிஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த உலர்ந்த விதைகளை பழங்களை சுல்தானா என்று சொல்லுவாங்க. சோடா மாவு, தண்ணீர் சமளவு எடுத்து நல்லா கலந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அதில் பழங்களை போட்டு எடுத்து 2-3 வாரங்கள் நல்லா ஊற வச்சு காய வச்சா அதுதான் உலர்ந்த திராட்சை ஆகிடும். நம்ம கடையில் வாங்காமல் நாமளே ரெடி பண்ணி நம்மளே வச்சுக்கலாம். இதுதான் பலா வத்தல், திராட்சை வத்தல். இதே மாதிரி போட்டு பாருங்கள், எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாமளே தயாரித்ததுனால எனக்கு சந்தோஷமாக இருக்கும். போட்டு பார்த்து நல்லா சாப்பிடுங்க. இதை பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.